அது டீக்கன் டீக்கன் டீட்டனா டீக்கனா அது ஏதோ ஒன்று நேற்று பண்ணிவிட்டு யாரடி மோகினி படுத்துனாங்க சரி தங்கம் அது யோசிக்கவே இல்லை. ஹாய் மை ஃபேமிலிஸ், இன்றைக்கி என்ன விளாக் பார்க்க போகிறேன்னா ரொம்ப ஸ்பெஷலான ஒரு வீடியோ தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். என்ன வீடியோங்கிறத தயவு செஞ்சு வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே பார்த்த முன்னாடி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நான் கமெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து நான் ரிப்ளை பண்ணலன்னு சொல்லிட்டு எங்கிட்ட கோச்சிக்கிறீங்க. தப்பாக நினச்சிக்காதீங்க. என்னால் ரொம்ப நேரம் மொபைல்ஸை பார்க்க முடியல இந்த தையல் போட்டிருக்கனால, அதனால தான் நான் வந்து பண்ணலை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் எல்லாத்துக்குமே அந்த கமெண்ட்டை படிச்சிருவேன். அதுக்காக நான் வீடியோவிலே நான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே நன்றி சொல்லியிருக்கேன். இப்போ நான் வந்து நல்லா இருக்கேன், ஓகேங்களா. இன்றைக்கி வந்து ஒரு ஸ்பெஷலான டே. இன்றைக்கி வந்து ஆகஸ்ட் 14. இது பார்த்திங்கன்னா 12லேருந்து ப்ராசஸ் போயிட்டுருக்கு. 12லேருந்து ப்ராசஸ் 12ஆம் தேதி ப்ராசஸ் பண்ணியாச்சு. இன்றைக்கி 14 வந்துட்டு நம்ம வந்து அதுக்கான இதை பண்ண போகிறோம். என்ன அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போக தெரிஞ்சுப்பீங்க, போக தெரிஞ்சுக்கலாம். இப்போ நான் வந்து அந்த இன்னைக்கு ஸ்பெஷல் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டே. எங்கள் 3 பேர்த்துக்குமே ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டே. உங்களுக்குமே அது வந்து ஸ்பெஷலாக தான் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நான் என்ன பண்ணினாலுமே எனக்காக என்னை புரிஞ்சுக்கிட்டு எனக்காக சப்போர்ட் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களும் இதுக்குள்ளே இருக்கிறீங்க. ரொம்ப நன்றி. இது ரொம்ப தேவைக்காக தான் நம்ம வந்து இப்போ ஒரு வேலை பார்த்துருக்கோம். அது என்ன ஏதுங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்துக்கலாம். இதில் நான் வந்து மறைச்சிக்கிட்டோ இல்லை ரொம்ப நேரம் இழுத்துக்கிட்டுலாம் போக மாட்டேன். சின்ன பாப்பா வந்தோடனே 3 பேர் கேமராவில் நின்று 3 பேருமே அந்த இதை நாங்கள் சொல்லிடுறோம். ஏன்னா வீடியோ ஃபுல்லாங்கிறத விட பாப்பா இப்போ வந்துட்டு இருக்காங்க, அவங்க வந்தோடனே நாங்கள் சொல்லிடுறோம். இப்போ நான் வந்து குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டேன். த்ரெட்டிங் நேற்றே நான் வந்து என் ஃப்ரெண்டு பண்ணி விட்டா. அதுக்கப்புறமா அது டீக்கன் டீக்கன் டீட்டனா டீக்கனா அது ஏதோ ஒன்று நேற்று பண்ணிவிட்டேன். நான் வேண்டாண்ணா நீ பண்ணிக்கோ, அப்போ தான் நல்லாயிருக்கும் அப்படின்னா. சரி ஓகே. இப்போ தான் நம்ம சாரியெல்லாம் தைச்சி வந்தனால கையெல்லாம் பயங்கர லூஸாக இருக்குது. அவகிட்ட தான் ப்ளவுஸ் வந்து கை மட்டும் அடிக்க சொல்லியிருக்கேன். மற்ற ப்ளவுஸ் எல்லாம் அப்புறமா கொண்டு போய் அடிச்சுக்கலான்ட்டு அவள் தான் சொன்னேன், இந்த சாரீ கட்டு. இது வந்து ஃப்ளிப்கார்ட் சாரீ. இதோட லிங்க்கை நாங்கள் வேணால் வைக்கிற வீடியோவில் வைக்கிறேன். இது வந்து நான் ஃப்ளிப்கார்ட்டில் தான் வாங்கினேன். இன்றைக்கி நல்ல கம்மி ரேட்டில் ஆஃபரில் தான் போயிட்டுருக்கு. நான் இதை வாங்கி வீடியோவே நான் போட்டிருக்க மாட்டேன், ரிவ்யூலே பண்ணியிருக்க மாட்டேன். இது வாங்கினோடனே அப்படியே அடுத்த நாளே என்னமோ சம்திங் ஏதோ ஒரு முக்கியமான வேலையை நான் போயிட்டேன். அதனால் இது வீடியோ எடுக்கல. இப்போ இந்த சாரீ தான் நான் வந்து வேர் பண்ண போகிறேன். இந்த சாரீ எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிங்க் கலர் ப்ளவுஸ் வந்தோடனே நான் போட்டுட்டு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி உங்களோட பிளெஸ்ஸிங்ஸை கவிஸ் வேர்ல்டு ஃபேமிலி நீங்கள் கொடுங்க. உங்கள் பொண்ணாக நினைக்கிற என் அம்மா அப்பா எல்லாருமே என்னை ப்ளஸ் பண்ணுங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும், எனக்கு அம்மா கிடையாது, அப்பா இருக்காங்க. அப்பா வந்து அவங்க லைஃப்பை அவங்க பார்க்குறாங்க, என்னோடய லைஃப்பை நான் பார்க்குறேன். எனக்கு யாரும் வேண்டான்னு ஆக்சுவலாக நான் இந்த இடத்துல நான் தெளிவாக சொல்லிக்கிறேன். நானாக தான் விலகி இருக்கேன். நான் யாரை தேடி போனோன்னா அவங்க என்ன விலக்கி வச்சுட்டாங்க. ஸோ இதுதான் 2 பக்கமுமே இருக்குது. அதனால் இனி நான் யாரையும் தேடி போகிற ஐடியாவில் இல்லை, எந்த சொந்த பந்தத்துக்குமே தேடி போகிற ஐடியாவில் இல்லை. அண்ட் வந்துட்டு உங்கள் மகளாக நினைக்கிற என்னைய நீங்கள் உங்களோட பிளெஸ்ஸிங்ஸை எனக்கு கொடுங்க. அதே போல் முருகன் அருளால் நம்ம கும்பிட்ற நம்ம தெய்வங்களால் எல்லாருமே எனக்கு இந்த ஃபேமிலிக்காக ஒரு என்ன சொல்கிறதுடா பிளெஸ்ஸிங்ஸை கொடுங்க. எனக்கு அதுக்கு மேலே என்ன சொல்கிறேன்னு தெரில. சரி, இப்போ ரெடி ஆகும். அது போக என்னை வந்து உங்கள் அக்காவா தங்கச்சியா இந்த மாதிரி நினைக்கிற என்னோடய அண்ணன், என்னோடய அக்கா தங்கச்சிங்க, என்னோட பொண்ணுங்க, என்னோட பசங்க, என் அம்மானை கூப்பிட்ற எல்லா நல்லவளங்களும் அம்மாவை ப்ளஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம ரெடி ஆகலாம். எனக்கு வேர்க்குது, மூச்சு அடைக்குது. இப்போ நாங்கள் வந்து கிளம்பிட்டோம். எங்கே போகிறோம் அப்படிங்கிறது 4 பேர் சேர்ந்து சொல்லலாம். கவிஸ் வேர்ல்டுக்கு ஒரு புது பைக் எடுக்க போகிறோம். இப்போ வந்து 4 பேர் சேர்ந்து சொல்லலாம். எல்லாருமே திருன்னு முழிச்சிட்டாங்க, ஏன்னா டைம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம போகலாம். 5 to 6 தான் டெலிவரி. கிளம்பிட்டோம். அன்றைக்கி இப்படி தான் கோயிலுக்கு நம்ம 6 பேர் போக போகிறோம்.
இன்னைக்கு பெரிய கார் புக் பண்ணிக்கலாம் 7 சீட்டர் ஃபுல் கவரேஜ் யாரடி நீ மோகினி படத்தை நாங்கள் ரீக்ரியேட் பண்ணலாம் யாரடி நீ மோகினி படத்தை நாங்கள் ரீக்ரியேட் பண்ணலாம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் எதிர்பார்க்கவே இல்லாத ஒரு விஷயம். ஏன்னா நமக்கு வந்து இப்படி ஒரு ஆக்சிடெண்ட் ஆகும், நம்ம மறுபடியும் ஒரு புது வண்டி வாங்குவோம் அப்படிலாம் நான் நினைக்கவே இல்லை. ஆனால் இது வந்து நான் வண்டி வாங்கணுங்கிற ஒரு எண்ணம் இருந்துச்சு. எந்த மாதிரினா ரக்ஷுக்கு வந்துட்டு லைசன்ஸ் வாங்கி கொடுத்துட்டு வீட்டுக்கு நம்ம இன்னொரு வண்டி வாங்கிட்டோம் அப்படின்னா பெட்டராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் நமக்கு இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ஆக்சிடெண்ட் நடந்தனால நம்ம வண்டியும் பார்த்திங்கன்னா ஷோரூம்லேருந்து இன்னும் வெளியே வரவே இல்லை. கிட்டத்தட்ட 1 மாதம் ஆயிரும் அப்படி இப்படின்னு ஒவ்வொரு மாதிரி மாற்றி மாற்றி பேசுகிறனால எனக்கு வண்டி தேவைப்பட்டுச்சு. அப்படி இமீடியட்டாக நமக்கு வண்டி ஏன்னு கேட்டிங்கன்னா ரென்சி தான் பசங்களை கொண்டு போய் விட்டுட்டு வந்துட்டுருக்காங்க. மதியம் பார்த்திங்கன்னா பாப்பாங்க வந்து பல்லடம் வந்து அங்கேருந்து சின்னக்கரை அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி மறுபடி நம்ம வீட்டுக்கு ஒரு 1.5 கிலோமீட்டர் நடந்து வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எனக்கு பார்க்கவே ரொம்ப பாவமாக இருந்துச்சு பிள்ளைங்கள. அதனால சரி எப்படியா இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு தேவைப்படுற ஒரு பொருள் தானே, நம்ம வீண் செலவு பண்ணலையே, சரி நம்ம வந்து வண்டி எடுத்துடலாம் அப்படின்னு நான் பாப்பாவுக்கு வந்துட்டு ஐவிக்கு சில திங்ஸ் வேணும் வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் போயிருந்தேன். அங்கே போயிட்டு ரிட்டன் வரும்போது பாப்பாவை கேட்ட தாங்க எப்படி தாங்க உள்ளார நம்ம போய் செக் பண்ணி பார்க்கலாமா, எந்த மாடல் நல்லாயிருக்குன்னு பார்க்கலாம் தாங்க அப்படின்னு. சரி வாங்கம்மா போகலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்களும் உள்ளே போன உடனே பாப்பாங்க வந்து இந்த கலர் நல்லாயிருக்கு அந்த கலர் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு பாப்பாங்க 2 பேர்த்துக்கு பிடிச்ச கலராகவே நம்ம வந்துட்டு வாங்கிட்டோம். அதே போல் ஷோரூமில் நான் உள்ளார போகும்போதே 12ஆம் தேதியே அந்த பாப்பா பார்த்திங்கன்னா ராஜி அவங்க பேர் கவிதாக்கா வராங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஆனந்தம். போனோடனே அந்த பொண்ணு பயங்கரமாக எங்களை வெல்கம் பண்ணாங்க. நல்லபடியாக பேசிட்டு அப்புறம் என்ன வண்டி வேணும் என்ன மாடல் வேணும் அந்த பொண்ணை எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அப்புறம் இந்த பொண்ணு பார்த்திங்கன்னா நாங்களாம் வீடியோவில் வரலாமா தாராளமாக வாங்கத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து வீடியோக்குள்ளே வந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. உண்மையாக சொல்கிறேன், அவ்வளோ ஹாப்பினஸ் அவ்வளோ சந்தோஷம் எங்களுக்கு எல்லாத்துக்குமே. இன்றைக்கி வந்து விஷால் மட்டும் மிஸ்ஸிங். ஏன்னா அவன் வந்து இன்றைக்கி தான் வந்து கடைக்கு போயிருந்தான். அதனால் அவனை டிஸ்டர்ப் பண்ணாமல் நாங்கள் வந்துட்டு போயிட்டோம். அங்கே போய் சூப்பராக இவங்க எல்லாருமே எங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. கண்டிப்பாக ஷோரூமில் இருக்க தாங்க இந்த வீடியோ பார்ப்பீங்க. ரொம்ப நன்றி தாங்க, எங்களை சூப்பராக நீங்கள் வெல்கம் பண்ணீங்க. அதே போல் நாளைக்கு என் ஃப்ரெண்டுக்கும் வண்டி எடுக்கணும். நாளைக்குன்னா நாளைக்கே இல்லை, அவளுக்கும் சீக்கிரமாக ஒரு வண்டி வந்து எடுக்கணும். எல்லோரும் கடவுள்கிட்ட ப்ரே பண்ணிக்கோங்க. அவளுமே வண்டி வந்து கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் அவளை வந்து ஒரு மோட்டிவேஷன் பண்ணி வண்டி வாங்க வைக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அப்புறம் எனக்கு வந்துட்டு இந்த வண்டியோட டீட்டெயில்ஸ்லாம் சொன்னாங்க. இந்த வண்டி பார்த்திங்கன்னா நமக்கு சாவி வராது, ரிமோட்டு தான். இப்போ அட்வான்ஸ் மாடலாக நம்ம வாங்கியிருக்கோம். வண்டியோட ரேட்டெல்லாம் பார்த்திங்கன்னா 1,33,000 வந்துச்சு. அப்புறம் நம்ம வந்து ரெடி கேஷ் போட்டனால நமக்கு வந்துட்டு ஒரு 6,500 டிஸ்கவுண்ட் அந்த மாதிரி வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாமே ஃபைனல் பண்ணிவிட்டு நான் என்னோடய கிரெடிட் கார்டு போட்டு எடுத்துக்கிட்டேன். ஒரு 40 நாள் டைம் இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம வந்துட்டு ஏதாவது பணம் அரேஞ்ச் பண்ண முடிஞ்சுன்னா கட்டிக்கலாம், இல்லைன்னா நம்ம நகை வச்சு நகைக்கு இந்த வண்டிக்கு கட்டிக்கலாம். அப்புறம் நகையை மெதுவாக திருப்பிக்கலாம். ஏன்னா இஎம்ஐயாக போயிட்டோன்னா இன்ட்ரெஸ்ட் அதிகமாக வரும்னு சொல்லிட்டு யோசித்து இப்படி நான் பிளான் பண்ணிட்டோம். அப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா கேக் வாங்கிட்டு போயிருந்தோம் போகும்போதே ஒரு 1/2 கிலோ. எனக்கு அது ரொம்ப ஆசை. என்னன்னா நான் அடுத்து கார் வாங்கணுங்கிற ஒரு மைண்ட் செட்டு தான். ஆனால் கார் வாங்குறதுக்கு முன்னாடி மறுபடியும் நம்ம பைக் வாங்கியிருக்கோம். சரி ஒரு 1/2 கிலோ கேக் வாங்கி வெட்டிடலான்னு சொல்லிட்டு எல்லாருமே கேக் வாங்கி வெட்டுறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருந்தோம். ஷோரூமில் இருக்க எல்லாத்துக்குமே வந்து நான் வந்து அங்கே இருக்க பசங்களுக்கு எல்லாத்துக்கும் ஊட்டி விட்டுட்டேன். அப்புறம் அங்கே இருக்க பசங்க எல்லாருமே உள்ள ஸ்டாஃப்ஸு ஜிஎம் எல்லாத்துக்குமே கொண்டு போய் கொடுத்தாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அப்படியே நம்ம வந்துட்டு என்னென்னா வண்டி இறக்கிட்டு நேராக வந்து சிவன் கோயிலுக்கு போயிட்டு நம்ம பூஜை போட்டுட்டு அப்புறம் நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படிங்கிற ஐடியா தான். ரொம்ப ஹாப்பி. பாப்பா 2 பேர்த்துக்கும் பிடிச்ச கலரு எடுத்தோம். எல்லோரும் வண்டிக்கு பர்த்டே நீங்கள் வந்து வண்டிக்கு கேக் ஊட்டுங்க நாங்கள் அதுவுமே ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தராக நாங்கள் கேக் கொடுக்கும்போது எல்லோரும் எனக்கும் ஊட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. எனக்கு அவ்வளோக்கு சாப்பிடுவேன் நான் கேக்கு, நான் சாப்பிட மாட்டேன்னு இல்லை. ஆனாலுமே இப்போது நம்ம ட்ரீட்மெண்ட்டு மாத்திரை அந்த மாதிரி சாப்பிட்றதுனால கேக் சாப்பிடும்போது திகட்டுற மாதிரி இருந்துச்சு. இருந்தாலும் எல்லோரும் எனக்கு ஊட்டிவிடும் போது நானும் அதை வந்து வாங்கிக்கிட்டேன். அதே போல் நான் ஊட்டும் போதுமே எல்லாருமே அதை வந்து முகம் சுளிக்காமல் எல்லாருமே எங்கிட்ட வாங்கிக்கிட்டாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. 2ஆவதாக ஊட்டின பார்த்திங்களா அந்த பொண்ணு தான் ராஜி. அவங்க தான் நமக்கு வந்து 12ஆம் தேதி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. அவங்கக்கிட்ட தான் வந்து அவங்க அருள்புரம் தான். அவங்க முன்னாடி நம்ம வீடியோ பார்த்துருக்காங்க போல்.
உள்ளார வரும்போதே கவிசல்ட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது எனக்கு பயங்கர ஹாப்பியாக இருந்துச்சு. அப்புறம் இங்கே இருக்கிற தாங்க வந்துட்டு நான் வீடியோக்கு வரலக்கா ப்ளீஸ்க்கா அப்படின்னு சரி பரவாயில்ல தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கேக் கொடுத்துட்டு வண்டியை மூவ் பண்ணிவிட்டு அப்புறம் அதுக்கப்புறம் அவங்க ஷோரூமில் இருக்கவங்க கீழே இறக்கி விட்டாங்க. அப்படியே வந்து டிஃபன் சாப்பிட்டு வீட்டுக்கு போயிடலாம். டைம் வந்து 8:15 போல் ஆகிடுச்சு. நம்ம டிஃபன் சாப்பிட்டு வீட்டுக்கு போயிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். இது இருந்துச்சு நம்ம வண்டி எடுத்த ஃபீல். சூப்பர். சவுண்டாக பேசுங்க, மைக்கில் கிட்ட வந்துருக்காங்க. டாக்டர் எப்படி இருந்துச்சு? ஹவு டு யூ ஃபீல்? நல்ல ஃபீல். நீ தான் நான் வண்டியில் ஏற்றவே இல்லை. At the moment he is fucked. At the moment he is fucked. அது சொன்னா தானே தெரியும். அது எப்படி சொன்னா தெரியும்? அது அவங்களா புரிஞ்சுக்கிட்டு ஏத்துறாங்க. இருக்கணும்னா பாதி தூரம் அவளை ஏத்திட்டு பாதி தூரம் அவளை ஏத்திட்டு வந்துருக்கணும். சரி, காலையில வண்டி இறக்கி இன்னொரு ரவுண்ட் ஓரம். சரியா? என்ன பண்ணாலுமே பண்ணணும் தப்புதான். கூண்டுக்குள்ள என்ன வச்சு கூடி இல்ல ஹோட்டல்ல சாப்பிட்டு வரும்போது இவ பேக் வாங்க போட்டுன்னு தான் நான் போக சொன்னேன். ஆனா யோசிச்சது என்னமோ அப்படிதான் யோசிச்சேன். சரிங்க, அதான் விழுந்தாச்சு. இனி விட்டாலும் என்ன தள்ளி விட்டாலும் இல்ல இருந்தாலும் இவ்வளோ ஊருக்கு போகும்போது ஃபீல் பண்ண வச்சுட்டேன். சாரி தாங்க. சாரி. ஒரு முத்தா கொடுத்துருங்க. சாரிடா. காக்கா நீ அழுகணும். ஐயோ ஏன்னா உள்ள உண்மையிலே அழுதுச்சு. சரி 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 தங்கம். அது யோசிக்கவே இல்லை. அந்த அளவுக்கு யோசிக்கிறேன். சாரி தாங்க, சாரிடா. இந்த நேரத்துல சரி உங்களுக்கு அழுக வருது. சரி சரி. அதுவே அழுதுட்டு கண்ணை தொடக்க கூடாது. சாரி சாமி, சாரிடா தாங்க. இல்ல நான் ஃபீல்லாம் பண்ணலாமா? நான் பெருமையாதாமா? நான் பெருந்தன்மையா விட்டு அழுக கூடாது, அழுக கூடாது. இந்த கேனலுக்காக நானே கடை வைக்கிறேன் போல என்னைக்கு அழுகுச்சு. கட் பண்ணி ஃபர்ஸ்ட்லேருந்து எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் அழுகுறியா? ஃபர்ஸ்ட் அழுகு கண்ண தண்ணி வராது. இதுதான் டிஆர்பி இன்க்ரீஸ் பண்ணு. டிஆர்பி ரிலீஸ் நான் கட் இல்ல தாங்க. இல்ல கட் பண்ணு. இல்ல விடு. சரி விடு. ஒண்ணும் நான் அம்மா பண்ண தப்பு தானே நீ சொன்ன. ஒண்ணும் தப்பு இல்ல. அப்படியே ஒரு கிஸ் போட்டுருக்கேன். அவ்வளோதான் எல்லாம் ஓவர். சத்தியமா நான் இது பண்ணவே இல்லை. மன்னிச்சு. சரி தங்கம். சாரி மன்னிச்சு. போட வேணாம். போடு அல்ல ஒண்ணு. அதெல்லாம் ஏதோ பேச மாட்டாங்க. ஏய் அதெல்லாம் பேச மாட்டாங்க. இன்விசிபிள். நான் தான் டைரக்டர். என் ஐடி என்ன வேணா டிஎம் பண்ணு. நான் உன்னை ஸ்ட்ரைட்டா டீல் பண்ணிக்கிறேன். இன்விசிபிள் ___0 அப்ப அப்படியே கோவில்ல இருந்து கேட்கும்போது என்ன சொன்னேன்? அது நம்ம மேலதான் தப்பு. நம்ம அதை யோசிக்கல. பண்ணவே இல்லை நான். ஏன்னா அவங்களா கேட்டு ஏத்ததுக்கும் நம்மளா சொல்றதுக்கும் நீ எப்படி வந்து என் வண்டியில ஏறின? ஏறுவோம் மாட. நான் தான் சொன்னேன். அது கடைசி அது இப்படி ஆயிடுச்சு. அது பழக்க தோசத்துல பண்ணிட்டேன். அதுக்கு பழக்க தோசத்துல அவளை வந்து வண்டியில ஏத்தாமலாம் இல்லை. சரி இன்னைக்கு சச்சு அவங்களாம் ஒன்னா வரட்டுமே அப்படி நான் திங்க் பண்ணேன். சரி உண்மையே எனக்கு என்னன்னா அதுல அந்த வண்டியில 4 பேர் போக முடிச்சுன்னா 4 பேர் அதுல போக சொல்லிட்டு நான் ஸ்டடியா உட்காந்து. ஏன்னா என்னால ஃபுல்லா உட்காந்துட்டு வர முடியல. அப்படி யோசிச்சேன். ஆனாலும் என்ன யோசிச்சேன். ஆனா பிள்ளை யோசிக்கல. சாரி டாக்டர். இல்ல இப்போ நீ சுடிதார் போட்டிருந்தா இன்னைக்கு அந்த வண்டியில போன மாதிரி இதுல முன்னாடி உட்கார வச்சுட்டு நீங்க 2 மணி இவன் அவங்க கூட வந்திருந்துருக்கலாம். அது யோசிக்கல. நான் சீலை கட்டியிருந்தேன்ல, அதுதான் நான் சொல்றது. சுடி இருந்தாலுமே வந்து அவளை உட்கார வச்சு கூப்பிட்டு வந்துருக்கணும். தப்பு இல்லைன்னா ரவுண்டால அடிச்சிருந்துருக்கணும். சாரி. சரி போறோம் போனோமா? போகிறோம். இல்ல இப்போ காலையில போற நைட் ரைட் செமையாக இருக்குப்பா. ஆமா நைட் ரைட். அம்மா நிம்மதிக்காக நீ வாய் விட்டு சொல்லிட்ட. இதுக்கு மேல சரி அதொன்னும் தப்பு இல்ல. சொன்னா தானே தெரியும். கேக்கு கூட ஃபர்ஸ்ட் இவ கூட்டினது என்னன்னா இவ மனசுக்குள்ளார நம்மள அம்மா இது பண்ணலையே அவ அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டேன்னா நான் ஃபர்ஸ்ட் எந்த ஒரு விஷயமே இவளுக்கு நான் ஃபர்ஸ்ட் கொடுத்துருவேன். ஆனா இவ மெச்சூர்டா இருக்கா. ஆமா நானே உங்ககிட்ட அன்னைக்கு ஒரு விஷயம் சொன்னேன்ல, அப்ப எந்த அளவுக்கு மெச்சூர்டா இருக்கு. ஆனா வந்து இத நான் சத்தியமா என் புத்தியில உரைக்கவே இல்லை. எனக்கு அந்த யோசனை வரல. இந்த அளவுக்கு யோசிப்பேன் நானும் மன்னிச்சிருங்க.
எடுத்துட்டு வரணும். வா நம்ம போகலாம். விஷால் வா வண்டி எடுத்து வா. இல்லை விஷாலும் வண்டியில் வரணும். நீங்க 2 பேரும் சரிங்க, தப்பு பண்ணிட்டோம். தப்பு பண்ண தப்பு திருத்த முடியாதுதான். என்ன பண்றது, பண்ணியாச்சு. மாற்ற முடியாது. இனிமேல் நடக்காம உங்க அம்மா பாத்துப்பாங்க. அவ்வளவுதான். இனிமேல் நடக்காம எப்படி நான் தூங்கலாம்? அப்படியே 2 டார்ச் ஆகிடும். தூங்குற நீ நம்ம இதெல்லாம் தூங்குறப்ப எழுப்பிட்டு இருக்கோம். என்னத்தாம இருக்கணும் வண்டி வண்டிக்கு வேணாம். ஆமா வெயிட்டா இருக்கும். லைட் இருக்கும். பின்னாடி திருப்பிட்டு எடுக்கணும். ஸ்டாண்ட் எடுத்துக்கு ஸ்டாண்ட் குத்தி. டேய் சச்சு விஷால் அம்மா கஷ்டப்பட்டுட்டு இருக்கல்ல. பையன் எதுக்கு இருக்க? நான் பார்க்கவே இல்லை. முன்னாடி கொஞ்சம் தண்ணி அப்படி இருடி சொம்பு ஒரு வருமாறு வாங்கி இறக்கலாமா? பிடிச்சிக்கிறீங்களா? நான் அந்த சீட் பிடிக்கிறேன். நீங்க பிடிச்சா அவ்வளோதான். நீ கேட்டு இடிக்க அடியில் நீங்கள் இருக்கீங்க, வண்டி வாங்க. வண்டி திருப்பி சீட் இருக்கு. நெக்ஸ்ட் வீக்ல சீட் கவர் போட்டு நான் போட்டுறேன். செப்பல் அம்மா கூட வரீங்களா இல்லை நீங்க 3 பேர் போயிட்டு வரீங்களா? நீ போ. அதுதான்டா கேட்குறேன். அம்மா கூட வரையா இல்லை தம்பி சச்சு ஒன்று வண்டியில் உட்காரல வீட்டில் உட்காரு. சரி உட்காருங்க. நீங்க வண்டி அப்புறம் நம்மளாம் அப்படி கிடையாது. அவங்க எல்லாம் விஷயம் கிடையாது. இதுதான் விஷயமே. நான்லாம் அழுவேன். போயிட்டு ரவுண்டு போயிட்டு வாங்க. கேமராமேன் பின்னாடியே ஓடிடுவான். பிடிச்சிக்கோ கேமராமேன். நீங்க நினைச்சீங்க? நாங்க நினைச்சு வந்தோம். அப்படியே ஏறதா? நான் ஏறதா? தான் இருக்குதா? ஓகே ஓகே பாய். நீ கூட சொல்லியிருக்கலாம்ல. எனக்கு சத்தியமா நினைப்பே வரல. ஓகே ஒருத்தவங்க அப்பயுமே மனசுக்குள்ளார வண்டி எடுத்தோடனே நம்மளுக்கு கூப்பிடலங்கிற ஃபீல் இருக்கா? இருக்குன்னு சொல்லி நல்லா வைக்க போறேன். நம்ம வந்து நல்லபடியாக வந்து வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டோம். வீட்டுக்கும் கொண்டு வந்தாச்சு. கோயிலையும் கொண்டு போய் பூஜை போட்டு எல்லாம் பண்ணிட்டு வந்துட்டோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ வந்து என்னன்னா பாப்பா கேட்டதுக்கு பாப்பா எமோஷனல் ஆகிட்டாங்களா. இப்போ வந்து தோழி கேட்போம். அடுத்து வந்து அவ்வளோதான் வண்டி எடுக்கணும். அதுக்கு தான் எடுக்கணும். இன்னும் காசு தான் லோசியில் கொடுத்துருவாங்க வண்டி. அதுக்கு தான் வண்டி எடுக்கணும் ஃபஸ்ட்டு. ஏன்னா அந்த வண்டி நம்பி ஒரு ஹோம் சர்வீஸ் போறனால அவளால முடியாது. நானே இருந்தா கம்மி டியூலே பண்ணி கொடுக்குறாங்க. பண்ணி கொடுக்குறாங்க. டவுன் பேமெண்ட்லயே பண்ணி கொடுத்துட்டு 10,000 ரூபாய் அங்க போட்டு 7,900. அம்மாவுக்கு கண்ணே ஃபர்ஸ்ட் டவுன் பேமெண்ட் கட்டிடுவாங்க. மாசம் மாசம் இஎம்ஐ கட்டுறதெல்லாம் அம்மா வந்து லாக் ஆகுறாங்க. கடை வாடகை வீட்டு வாடகை இதெல்லாம் இருக்கனால தான். எனக்கு வேற ஃபோனுக்கு டியூ இருக்கு. ஃபோன் டியூ இருக்கு. இதெல்லாம் இருக்கனால தான் அம்மா யோசிக்கிறாங்க. அது பாப்பா ஏதோ ஒன்று கடவுள் பண்ணி தரும். ஏதோ ஒரு ஐடியாஸ் வரும். அப்ப கண்டிப்பா அவங்களுக்கு வந்து அதை பண்ணி கொடுக்கலாம். என்னம்மா நோண்டிட்டே இருக்காங்க. ஐஸ்கிரீம் விட்டு சாப்பிட்டுருவேன். ஐஸ்கிரீம் கக்காம உனக்கு எப்பறம் இருந்துச்சு? நான் வண்டி சும்மா ஸ்டார்ட் பண்ணி கொடுத்தோட சரி. இப்பதான் நான் வந்து வண்டி ஓட்டினேன். என் தோழி தான் ஓட்டினேன். வண்டி ஓட்டுறது செம்மையா இருக்கு. காதே கேட்கல, எனக்கே கேட்கல.
வண்டி ஓட்டுறதுக்கு செம்மையா இருக்குது. ஏன்னா வண்டி அங்க திருப்பூர்ல இருந்து இங்க வரைக்கும் நான் தான் ஓட்டுனேன். ஓ வண்டி இந்த வண்டி குதிரை மாதிரி இருக்கு. ஆமா நிஜமா சச்சு டே கேட்டு பாரு. இது கடை க்ளோஸ் பண்ண போடல அந்த வண்டி இது ஓட்டிட்டு எனக்கு நம்ம வண்டி எடுத்துருச்சு. நான் பிரேக்க பிடிச்சிட்டேன். இதுல லைட்டா பிடிச்சா போதுமா அதுல கொடுத்து அண்டிலுமே பிரேக்கே இல்லாத மாதிரி எனக்கு ஃபீல் ஆயிருச்சு. ஐயோ என்னடா இது இவ வண்டி ஓட்டணும் இந்த வண்டி ஓட்டணும் ஒரு மாதிரியா ஃபீல் ஆயிடுச்சு. அப்பவே சொன்ன பாரு உன் வண்டி ஓட்டிட்டு இந்த வண்டி ஓட்டிட்டு இதுல பிரேக்கே இல்ல அப்படின்னு. ஆனா நல்லா இருந்துச்சு சூப்பரா இருந்துச்சு. ஓட்டதுக்கெல்லாம் சூப்பரா இருந்துச்சு. ஹைவேல எல்லாம் போன பிச்சுட்டு போயிடும் அந்த மாதிரி இருக்குது. அதெல்லாம் ஸ்பீடு பிச்சுட்டு போயிடும். நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல. உங்க கையில நெகட்டிவா தான் வருவா. நல்லா ஜாலியா சூப்பரா போலாம். ப்ளூடூத் கனெக்ஷன்ல இருந்து எல்லாமே இருக்கு. வண்டி நாங்க ஓட்டிட்டு அடுத்து உங்களுக்கு இதுல ஏதாவது வந்துட்டு மேப் பாக்குறதுல அம்மா வந்து கவலைப்பட தேவையில்ல. ஆனா அது கம்பல்சரி ப்ளூடூத் கம்பல்சரி வேணும். என்கிட்ட ஏர்பட்ஸ் இல்ல, அதை நான் கம்பல்சரி வாங்கி ஆகணும் அந்த வண்டிக்கு ஓட்டுறதுக்கு. அதே போல சென்சார் எல்லாமே போட்டாங்க. எனக்கு அதெல்லாம் பக்காவா இருக்கு. ஏன் 2 ஃபிட்டிங்ஸ் தான் போடலாம். அந்த உமன் ஹேண்ட்லும் கிரிப் மட்டும் தான் போடலாம். இந்த சைடுல பிடிக்கிறது கை பிடிக்கிற உமன்ஸ் தான் அதிகமா பிடிக்கிறாங்க. வேற எதுக்கு அது ஜென்ஸா பிடிக்கிறாங்க? ஓ அது புடிச்சுக்கறக்கா பைய தொங்க இருக்குன்னு நினைச்சேன். ஒன் சைடு உட்காராங்களா அது அவங்க பிடிச்சிக்கிறதுக்கு தான் அது வந்து இது வந்து இப்படி பிடிச்சிக்கிறது. அது காதல் அப்படிதான் வந்து விஷால் கேக்குறேன். நீங்க இங்க என்ன பண்றீங்க? ஏன் வந்தீங்க? அவனை எங்க காண சோடா புட்டி? இல்ல நாங்க லவ் பண்ணிட்டு இருக்கோம். கரெக்டா அம்மா வர ஆரம்பிக்கிறேன் நானும் ஆரம்பிக்கிறேன். ஐயோ நான் தெரிய மாட்டேன் அப்படியே இந்த இது பண்றோம்ல ஆக்சிலேட்டர் அது கிரிப் மாதிரி ஒன்னு போடுவாங்க. அந்த முள்ளு அது எப்படி போடுறாங்களோ அது என்ன போடல. அது ரெண்டுமே இல்ல. நீங்க வந்து அது எல்லாமே ஓட்டுறதுக்கு நல்லா நம்பர் பிளேட் இன்னும் நீங்க லாங்கா ஓட்டும் போது இன்னும் உங்களுக்கு நல்லா இருக்கும். அது என்ன இப்போ நம்ம அந்த டிராபிக்ல ஓட்டும் போது கொஞ்சம் இதெல்லாம் தெரிஞ்சிருச்சு. ஆனா எல்லாமே நம்ம நார்மலா ஓட்டுனா சூப்பரா இருக்கும். வண்டி பைக் எடுத்தாதான் அட்டாச்மெண்ட் நிறைய இருக்கும். ஸ்கூட்டி டீசெண்டா தான் இருக்கும். பைக் எடுத்தீங்கன்னா சைடுல இந்த கார்ட்ல வைக்கிற மாதிரி இருக்கும். கீழே விழுந்தாலும் ஸ்கிராச் ஆகிற மாதிரி 2 பம்ப் கார்ட் மாதிரி இருக்கும். அதெல்லாம் வைக்கும். ஆனால் ஸ்கூட்டி கொஞ்சம் டீசெண்டா இருக்கும். வண்டி யாரும் எடுத்தாருன்னு சொல்லி அதனால வந்து நல்லபடியா நாங்க வந்து வண்டி எடுத்துட்டு வந்துட்டோம். கோயில்ல பூஜை போட்டு எல்லாம் சிறப்பா வந்தாச்சு. இந்த வீடியோ பார்க்கும்போது பாப்பா வந்து ஐவிக்கு ட்ரெயின்ல போயிட்டு இருப்பாங்க. அதோட வீடியோவும் அடுத்து வரும். பாப்பா நல்லபடியா போயிட்டு வரணும். பிளஸ் பண்ணுங்க. நாளைக்கு வீடியோ முடிச்சுட்டு அடுத்த வீடியோ பாத்தீங்களா? வீடியோ நிறுவ நான் கேட்கவே இல்லை. நிறுவ வர சொன்னா அவ சோபோலே உட்காந்து ஆட்டம் போட்டு அவ அடுத்த வீடியோல சொல்லுவா. வண்டியோட எக்ஸ்பீரியன்ஸ் தூக்கம் வரலாம். சரி ஓகே, வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கன் டேப் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற வீடியோ நீங்க மிஸ் பண்ணாம வேற ஒரு வீடியோல சந்திப்போம். பாய்.